Everyone, I am CA Devadan from Agriculture College and Research Institute, Kilikulam, going to present my seminar topic on financing infrastructure projects. Infrastructure. Infrastructure refers to the physical structure and facilities needed for the development of an area and operation of economy and society. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஒரு நாட்டோட அடிக்கட்டமைப்பு, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாடு ரிச் கண்ட்ரியாக ஆர் புவர் கண்ட்ரியாக டிசைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா அதோட ரேங்க் 55 அவுட் ஆஃப் 140, அதாவது வெரி லோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் புவர் குவாலிட்டி ஆஃப் பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் facilities. And major projects covered under definition of infrastructure are roads, bridges, highways, ports, railways, airport, sanitation, industrial park, telecommunication network and internet setup. இதெல்லாம் ஒரு நாட்டோட ரொம்ப முக்கியமான தேவைகள். இந்த டெலிகம்யூனிகேஷன், இன்டர்நெட், சானிடேஷன், இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு நாட்டோட எக்கனாமிக் டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அட் த சேம் டைம் சோஷியல் infrastructure like education institutions are also very important. In earlier days, development of infrastructure was considered to be the responsible government and there was no private sector involvement. But due to limited capital, slow development and quality of service, private companies were also engaged in this sector. முன்னாடிலாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அந்த நாட்டை டெவலப் பண்ணுறது கவர்மெண்டோட கையில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்டால் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ அது மெயின் ரீசன் என்னென்னா லிமிட்டட் கேபிட்டல், ஸ்லோ டெவலப்மெண்ட் அண்ட் குவாலிட்டி சர்வீஸ். பண பற்றாக்குறை, டெவலப்மெண்ட் ஸ்லோவாக நடக்குது, குவாலிட்டி எல்லாம் இதனால ப்ரைவேட் கம்பெனிஸும் இதில் கால் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிள் அதானி குரூப்ஸ். அண்ட் எவ்ரி கண்ட்ரிஸ் ஆர் ஸ்பெண்டிங் thousands of lakh crores for developing infrastructure. And India will spend 50 lakh crore for sustainable development by 2022. And India aims to invest 100 trillion rupees for developing infrastructure. Public finance, அதாவது கவர்மெண்ட் ஃபைனான்ஸ். கவர்மெண்ட் ஃபண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ். கவர்மெண்ட் தான் ஒரு கண்ட்ரியோட சோல் நான் சொல்லலாம். அதாவது அவங்க தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் காசு ஒதுக்குறாங்க, அதாவது மக்களோட டேக்ஸ்லேருந்து ஒதுக்குறாங்க. இன் ஜென்ரல், கண்ட்ரிஸ் ஸ்பெண்ட் 5% to 14% of the GDP on developing as well as maintaining infrastructure. நார்மலி கண்ட்ரிஸ் 5 to 14% ஜிடிபி யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா 2017 மட்டும் அவங்க 9% ஜிடிபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ ஜிடிபி எப்படி இன்க்ரீஸ் ஆகணும், பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது ஒரு மனுஷனோட ப்ரொடக்டிவிட்டி. அட் த சேம் டைம் இப்போ இந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். So they are interrelated. In many cases, government encourage private sector to execute projects on its behalf to increase the efficiency of the project. நிறைய கேசஸில் கவர்மெண்ட் ப்ரைவேட்டை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க முடித்த உடனே கவர்மெண்ட் அதோட ஃபண்டை கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணதுக்கு. இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பர்சன் ஒரு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கரப்ஷன் நடக்க தான் செய்யும். அதே சமயம் ஒரு ப்ரைவேட் இதை எடுத்து நடத்துகிறாங்கன்னா அவங்க இடையில கரப்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்க தெரியும் அது அவங்களோட காசு. பிகாஸ் தே ஆர் த சோல் டேக்ஸ் பேயர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. சுப்ரா நேஷ்னல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது என்ன பாடிஸ்னால் வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஃபார் ஃபைனான்சிங் infrastructure projects. Urban projects like rails, bridges and flyovers tend to get funded by these and they are financially viable. Institutions like World Bank, Asian Development Bank also provide better services like adding value by providing advisory services like loan guarantees and advice services for the creation of suitable policies. In many cases, these institutions provide treasury services to infrastructure projects to enable optimal utilization of fund. இப்போ வேர்ல்டு பேங்க்னா இட்ஸ் a group of 11 countries. அவங்க லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு அவங்க ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே டெப்த் பேசிஸ் தான். அதுவும் இங்கே மெயினாக அர்பன் ப்ராஜெக்ட்ஸ், ரயில்ஸ், பிரிட்ஜஸ், ஃப்ளைஓவர்ஸ் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் அதான் ஃபைனான்ஷியலி வயபிள், ஈஸியாக காசு கிடைக்கும், ஒரு ரெவென்யூ தரது போல் இருக்கும். இன்ஸ்டியூஷன்ஸ் வேர்ல்டு பேங்க்லாம் ஒரு ப்ராஜெக்டுக்காக அவங்க அட்வைஸும் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஃபண்டை எப்படிமா ஆப்டிமலாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் தே ஆர் ப்ரொவைடிங் லோன் கேரண்டிஸ். ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இதான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் டெஸ்பரேட்லி seeking the intervention of private money to help fill the funding gap being faced for infrastructure projects.
ஒரு ப்ரைவேட்டும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண இறங்கி வரும் கவர்மெண்ட் எதிர்பார்க்காங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரி டெவலப் ஆனால் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் could cooperate to increase its infrastructure. Many private mutual funds have been set up for this purpose. Government tried to make the investments more attractive by providing tax breaks for individuals who invest. இப்போ எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தயக்கம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பிகாஸ் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது லாபம் வருமா நஷ்டம் வருமா இல்லைனா நோ ரியாக்ஷனாக கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுவும் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்னா டேக்ஸ் தான். இப்போ கவர்மெண்ட் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது இல்லைனா சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு டேக்ஸ் கிடையாது, ஆஃப்டர் அ சர்டன் பீரியட் யூ மஸ்ட் பே த டேக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைனா ரொம்ப கம்மியான டேக்ஸ் அது கொடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இறங்கி வருவாங்க, ஏன்னா டேக்ஸ்லேயே நிறைய காசு போயிடும். ஃபைனான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போத் டெப்ஸ் ஆஸ் வெல் அஸ் equity are being faced to help channelize the savings of the general public towards the infrastructure projects. Attempts are also being made to institutional investors such as insurance companies and pension funds to increase the amount of funding available. அவங்க நிறைய கம்பெனிஸ்க்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பென்ஷன் ஃபண்ட்ஸும் பண்ணுறாங்க. இதனால் ஃபண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP மாடல், இது வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். இதான் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸ்லையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய மாடல். The idea is to create a partnership where government brings in land and in other resources, wherein private party brings technical expertise. The private party then has certain rights over the asset it has developed. இது என்ன ஐடியானா, both government and private should have a mutual understanding to increase the infrastructure. கவர்மெண்ட் லேண்ட் கொடுக்குறாங்க, அதில் ப்ரைவேட் அவன் சொந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பில்டிங்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரான். ஸோ இதில் இது பண்ணுறதுனால ப்ரைவேட்டுக்கும் அவங்க பண்ணுற விஷயம் மேலே நிறைய ரைட்ஸ் வருது. ஃபார் சம் இயர்ஸ் த கவர்மெண்ட் அலோஸ் ப்ரைவேட் டு கலெக்ட் மணி டு ஜென்ரேட் ரெவன்யூ அண்ட் பே பேக் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அலாங் வித் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டுக்கும் லாபம் தேவை, ரெண்டு பேரும் நஷ்டப்பட முடியாது. ஸோ இந்த கவர்மெண்ட் அந்த ப்ரைவேட்டுக்கே கொஞ்சம் வருஷம் அதை கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி டோல்கேட்ஸ்னு பார்த்தோம்னா 10 to 15 years கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை திரும்பி பெறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் ரீசனபிள் ப்ராஃபிட். ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் த ப்ரைவேட் will return the project to the government and the government then decides whether to continue the same process of getting the revenue or just making it free of cost. இதில் மெயின் ப்ராப்ளம் என்னதுன்னா, அவங்க பண்ண மாடல் கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் வயபிளாக இருக்கணும், ஈஸி ரிட்டர்ன்ஸ் தரது போல் இருக்கணும். ஒரு சிம்பிள் ஃபேக்ட், எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மணி ஆர் required ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். One source of funding cannot really help fulfill the gap. In fact, all the sources of funding together may also not be adequate. There are many governments in the world who are trying to set aside as much money they can do for infrastructure projects. Infrastructure நம்ம நினைக்கூட பார்க்கறதோட நிறைய காசு செலவழியும். இப்போது நீங்கள் ஒரு பில்டிங் கட்டினா கூட ஒரு லேண்டு, ஒரு பிரிக், ஈவன் ஆட்டம் ஹேஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ இது ரொம்ப அதிகம். ஸோ போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணாயும் இதை நம்ம இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.